Hi friends, வணக்கம் and welcome to Mr. and Mrs. YouTuber. இன்னைக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு சைனீஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். சைனீஸ் ரெசிபின்னொடனே ஐயோ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. நம்ம கிச்சனில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபியோட பேர் பார்த்திங்கன்னா கிறிஸ்பி சீசேம் பால்ஸ். இது உள்ள ஒரு ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த ராஜ்மா யூஸ் பண்ண போகிறோம். ரெட் பீன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் ஒரு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் வந்து ஒரு 8லேருந்து 9 விசில் வரைக்கும் விட்டுருக்கேன். உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் வந்து எத்தனை விசில் விட்டால் வேகும்னு பார்த்துட்டு நீங்கள் அத்தனை விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துட்டு இருந்தால் போதும். ஸோ தண்ணியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஆறுனதும் நான் ஒரு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். அடுத்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் இருக்கு இல்லையா, ஜாக்ரி, அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து கரைஞ்சதும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க போதும். இப்போ இந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து இந்த மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணுங்கள். பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த வெல்லம் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ராஜ்மா, அதையும் நான் இதில் கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லம் தண்ணியும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. இது வந்து அந்த வெல்லத்தோட இந்த ராஜ்மா நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கட்டியாக வரணும். நீங்கள் தொட்டு பார்க்கும்போது உருண்டை பிடிக்கும் போது அது ஒரு பால் ஷேப்பில் நல்லா உதிராமல் கரெக்டாக வரும். ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டஃபிங் ரெடி. அடுத்தது வந்து நம்ம அவுட்டர் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சிட்ருக்கேன். இது நல்லா கொதிச்சு வரணும். இங்கே ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு வச்சுருக்கேன். அதில் நல்லா நம்ம கொதிச்சுட்ருக்க தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப பார்த்து தண்ணி ஊற்றுங்க. நம்ம இந்த கொழுக்கட்டை இடியாப்பம்லாம் பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்ட் விட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த ராஜ்மா ஜாக்ரி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது இந்த மாதிரி அழகாக பால் மாதிரி குட்டியாக வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அவுட்டர் லேயர் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த அரிசி மாவை கொஞ்சமாக ஒரு பால் ஷேப்பில், குட்டி பால் ஷேப்பில் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் ஒரு சென்டரில் ஓட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை விரித்து விட ஆரம்பிங்க. நல்லா கொஞ்சம் தின் லேயராக வரணும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்ததும் அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஒரு உருண்டைக்கு கொண்டு வாங்க, உருண்டை ஷேப்புக்கு கொண்டு வாங்க. மேலே ஏதாவது மிச்சம் கொஞ்சம் மாவு இருந்தால் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பால் ஷேப்பில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சிடலாம். ஸோ நம்மளோட பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஒரு பாலாக எடுத்து இந்த சீசேம், அதாவது வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த பால் மேலே கோட் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த பால் மேலே கோட் ஆகும் போது அது ஒட்டலைன்னா கொஞ்சமாக அந்த பாலை வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த எள்ளில் போட்டு நீங்கள் பெரட்டிட்டிங்கன்னா அழகாக வந்து ஒட்டிக்கும். எனக்கு வந்து இந்த பால்லே நல்லா ஒட்டுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ஒட்டலைன்னா நீங்கள் அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம். சரா, நம்ம சீசேம் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இப்போ நான் போட்ட உடனே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அது நல்லா கிறிஸ்பாக, அந்த ஸ்லோவாக அது பொரியும் போது நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். ஸோ இது பொரிஞ்சு வந்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1, 2 அந்த மாதிரி பொரிச்சு பாருங்கள்.
நல்லா வந்ததுன்னா நீங்கள் அடுத்தது வந்து நிறைய பேட்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கம்மியாக போட்டே பொரிச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் அது ஹார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ தட் அது வந்து ஈவனாக வந்து கோல்டனாக ஃப்ரை ஆகும். ஸோ பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பி சீசேம் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் அடுத்த பேட்ச் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், இதில் நான் 4 பால்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 1, 2 போட்டு ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்ததுன்னா நீங்கள் நிறைய போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது என்னடா பார்க்க கொழுக்கட்டை மாதிரி இருக்குது, அந்த ப்ராசஸ் தானேன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். பட் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கொழுக்கட்டை. ஸோ இது எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கிட்ஸுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ நம்மளோட யம்மி கிறிஸ்பி சீசேம் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி பார்க்குறேன் உள்ள அந்த ஸ்டஃபிங்கோட எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த சைனீஸ் இன்ஸ்பயர்ட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிச்சனில் நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சே சூப்பராக பண்ணலாம். நிறைய குயிசின்ஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.